காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். உன் ஜெபங்கள் உலகை அசைக்கட்டும். உன்னோடு ஜெபிக்கும் ஜெப பங்காளர்களுக்காகவும், உன் குடும்பத்தினர், உன் அயலகத்தார், உன்னை சுற்றிலும் என் அன்பை கொஞ்சமும் அறியாத அழிந்து போகும் ஆத்துமாக்களுக்காகவும், உன் சபையார், போதகர் மற்றும் ஆலயத்தில் பற்பல உதவி செய்வோருக்காகவும் குறிப்பாக ஜெபி. தங்கள் ஜீவனையும் அருமையாக எண்ணாமல் கடினமான இடங்களில் வாழும் என் சுவிசேஷகர்களுக்காகவும், அவர்கள் குடும்பத்தினருக்காகவும், தீராத வியாதியினால் நெருக்கப்பட்டு மரணத்துக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காகவும், வறுமை, வியாதி, துன்பம் இவற்றால் மனமுடைந்து வாழ்பவர்களுக்காகவும், வெறுக்கப்பட்டு பிறரால் தள்ளப்பட்டு துன்பம் அனுபவிப்பவர்களுக்காகவும் கண்ணீரோடு வேண்டிக்கொள். குழந்தைகள் ஊழியம் மற்றும் தங்கள் சொந்த வீட்டை விட்டு தூர தேசத்தில் கடினமான சூழ்நிலையில் என் வேலையை செய்து வருகிறவர்களுக்காகவும், சகல பரிசுத்தவான்களுக்காகவும் வேண்டிக் கொள்ள மறந்து விடாதே. அரசாங்க அதிகாரிகள், நாட்டின் சட்டதிட்டங்களை ஒழுங்குபடுத்தும் நியாயஸ்தர்கள், அதன் ஊழியர்கள், இன்னும் இருளிலே வாழ்ந்து உலகை அழிக்கும் சாதனங்களை உருவாக்குவோருக்காகவும், பிறரது நன்மைக்காகவே வாழும் நல்லவர்களுக்காகவும், உன்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணு. ஜெபத்தில் போராடு, துதி, பாவ அறிக்கை செய், மன்றாடு, சோர்ந்து போகாமல் ஜெபி. ஆதார வசனம்: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:17.